வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிரவீன்குமார், பாரதி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்க வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் சிலபஸில் இருக்க டாபிக் வைஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி 6 to 8 வரைக்கும் சிலபஸில் இருக்க டாபிக் வைஸ் டேர்மாகவே பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட்டும் கொடுக்குறேன். அண்ட் 6ஆம் வகுப்பான பழைய புக் கொஷின்ஸும் பார்த்துட்டோம். இப்போ 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புலேருந்து 8, 9, 10 பார்த்துட்டு புது புக்கு 11, 12 வரையும் ஃபுல்லாக பார்த்துலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபுல் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் ஆன்லைனில் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் அப்படியே ஆன்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு யூடியூப் வழியாக நீங்கள் இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் அப்லோட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் போகலாம். ஸோ ஏன் பழைய புக்கும் கவர் பண்ணால் சிலபஸ் வைஸ் பழைய புக்கும் பார்க்கணும். ஓகேங்களா? அதுதான் மஸ்ட்டு. ஏன்னா நடந்து முடிஞ்ச குரூப் 4லேயே பழைய புக்கான கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் நியர்பை கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு மார்க்குமே ஒரு உயிருக்கு சமம். ஸோ கிளியராக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு கொஷின் போகலாம். இயற்கை வேளாண்மை கூறுகள் எண்ணிக்கை யாது? வீடியோ இப்படி கேட்கும் போதே உங்களுக்கு டக்குன்னு பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இயற்கை வேளாண்மைக்கான கூறுகள் 6. ஓகேங்களா? ஃபஸ்ட்டுக்கு சி. இரண்டாவது கேள்வி போகலாம். பொறுத்துக. இடுகுறி பெயர், இடுகுறி சிறப்பெயர் அந்த வயசில். ஓகேங்களா? இடுகுறி பெயர் பொது பெயர்னா மாடு, இடுகுறி சிறப்பு பெயர்னா தென்னை. ஏன்னா அந்த மரத்தில் ஒரு மரத்தை பர்டிகுலராக சொல்கிறோம். காரண பொது பெயர் என்பது பறவை, காரண சிறப்பெயர் என்பது வளையல். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா? மூன்றாவது கேள்வி பாருங்கள். தவறானது. குமரகுருபர் பற்றி. குமரகுருபருடைய பெற்றோர் சண்முக சிகாமணி, சிவகாமி சுந்தரி அம்மையார். கரெக்டு தான். ஊர் திருவைகுண்டம். இவர் இயற்றிய நூல் மதுரை கலம்பகம், காசி கலம்பகம், கைலை கலம்பகம். ஓகேங்களா? முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். ஓகேங்களா? ஆப்ஷன் சி பாருங்கள். இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு கிடையாது, 17ஆம் நூற்றாண்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் தவறு. நான்காவது கேள்வி போகலாம். திரிகடுகத்தின் ஆசிரியர். ஏன்னா திரிகடுகம்லாம் மருந்தால பெயர் பெற்ற நூல்கள். ஸோ கண்டிப்பாக இருக்கும். அதோட ஆசிரியர் நல்லாதனார் திரிகடுகம் என்ற. ஓகேங்களா? நல்லாதனார் ஆசிரியர் கரெக்டு தான். ஓகேங்களா? பி பாருங்கள். ஆப்ஷன் பி பாருங்கள். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்னும் ஊரை சேர்ந்தவர். எந்த ஊரா? திருநெல்வேலி, திருத்து. கரெக்ட் தான். இவரை செருவடுத்தோள் நல்லாதான் என பாயிரம் தான் சொல்லுது, புறப்பொருளின் பாமலை சொல்லலை. ஸோ போர் வீரராக இருந்திருக்கலாம்ன்றது கரெக்ட் தான். ஆனால் புறப்பொருளின் பாமலை சொல்ல பாயிரம் குறிப்பிடுகிறது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போகலாம். ஐந்தாவது கேள்வி. வேண்மிகு தானை வேந்தர் கடனே என்று சொன்னவர் மோசிக்கீரனார். ஆறாவது கேள்வி. குமரகுருபரர் இயற்றிய நூல்கள் ஆல்ரெடி சொன்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் தவறானது கேட்குறாங்க. நீதிநெறி விளக்கம் முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ், கந்தர் கல்வியன்பா, காமாட்சி அம்மை பிள்ளை தமிழில் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். ஸோ அது தவறு. ஏழாவது கேள்வி. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணைகள் 1. ஆமாம், கரெக்டு. காஞ்சித்துறை தான் எடுத்து கொடுக்குறது. காஞ்சி என்பது நிலையாமை. இந்நூல் அறவுரை கோவை என்று அழைக்கப்படுகிறதுன்றாங்க. ஸோ அதுவும் கரெக்ட் தான். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 10ஆக வச்சு மொத்தம் 100 பாடல்கள். அதிகாரத்துக்கு 10 அதிகாரம் வச்சா 100 பாடல்கள் கொண்டது. கரெக்டு. முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை, அதுக்கான அறிவுரைகளை கூறி நம்மளை நல்வழிப்படுத்தும்னு சொல்லப்படுகிறது முதுமொழி காஞ்சி. ஸோ அனைத்தும் கரெக்டு. ஆப்ஷன் டி. எட்டாவது பார்க்கலாம். ஓகேங்களா? உடல்நிலை சரியில்லாத போதும் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று வாழ்ந்தவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா? இவருடைய 4 மாணவர்கள் புக்கில் இருக்குது. அதில் 1 தவறுன்றாங்க. ஓகேங்களா? வேங்கட சுப்பு தான் தவறு. குளம் காதர் நாவலர், வேங்கட ரத்தினம், சவரி ராயலு இவங்க எல்லாம் இருக்காங்க. பட் வேங்கட சுப்புன்னு கிடையாது. 9வது கேள்வி போகலாம். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. ஓகேங்களா? சாரி. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழியாம் புகழ் செம்மொழியாம் என்று தமிழுக்கு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. யார்? பரிதிமார் கலைஞர். ஓகேங்களா? நீண்ட காலம் வாழ்ந்திருக்க மாட்டார். 30, 33 வயது அகவையிலே இறந்துட்டுருப்பார். அகவை என்பது வயது. 10வது கேள்வி பாருங்கள். அதுவும் இம்பார்ட்டன்ட். தேவனைய பாவனார். தொன்மை மிக்க உலக மொழிகள் அனைத்திலும். ஓகேங்களா? செகண்ட் இருங்க தலையில். தமிழ் தொன்மை, முன்மை, எளிமை, ஒளிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை என்னும் பல்வகை சிறப்புகள் அனைத்தையும் ஒருங்கே பெற்றிருக்கிறது. தேவனைய பாவனாரின் கூற்று. ஏன் அகைன் வைக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம்? தமிழ் அப்படியே தேன் சுவை சுக்க அப்படியே நாக்குலேருந்து மண்டை வரையும் ஏற்றிடுறாங்க. 11வது கேள்வி பாருங்கள்.
அறுவை வீதி என்பது என்னது? அறுவை வீதி என்பது ஆடைகள் விற்கும் வீதி. ஸோ ஆப்ஷன் பி. இங்கே பாருங்கள், கூல வீதி என்பது தானியக்கடை வீதி, மறையவரை வீதி என்பது அந்தனர் வீதி, பொன் வீதி பொற்கொள்ளர் செய்யும் வீதி. ஸோ ஆப்ஷன் பி. 12வது பார்க்கலாம். இதெல்லாம் டக்குன்னு இப்படி பார்க்கும்போது நீங்கள் டக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? 12வது பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நில மலர் கிருஷ்ணகிரியில் உள்ளது, முல்லை நில மலர் பனையபுரத்தில் உள்ளது, மருத நில மலர் ஆத்தூர், நெய்தல் கீழக்கரை கடல் சார்ந்த பகுதி. ஓகேங்களா? 13வது பாருங்கள், ஆடு மாடுகள் அடைக்கும் இடம் பட்டி என அழைக்கப்பட்டது. தமிழகத்தில் காணப்படும் நூற்றுக்கணக்கான பட்டிகள் இடம்பெற்றுள்ள நிலப்பகுதி முல்லை நிலப்பகுதி. ஓகேங்களா? 14வது பாருங்கள், கவிஞரேறு பாவலர்மணி என்ற பட்டத்தை பெற்றவர் இந்தியாவின் வேர்ட்ஸ்வொர்த். ஓகேங்களா? அதுவும் தவறு. கவிஞரேறு பாவலர்மணி என்ற பெற்றவர் பாவலர்மணி வாணிதாசன். இந்தியாவின் வேர்ட்ஸ்வொர்த்தா? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுகிறார். தவறு. உருது, லத்தீன், ஓகேங்களா, லத்தீன் வராது, இங்கிலீஷ் முதலியன பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளார். இவர் தமிழ் உலகிற்கு புனைந்தளித்துள்ள குழந்தை இலக்கியம் வாணிதாசன் தான். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 1, 4 மட்டுமே சரி. ஆப்ஷன் சி தவறு. என்னென்ன தவறுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் கிளியராக புரிஞ்சுங்க. 15வது பாருங்கள், தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு, அதில் திருக்குறள் வச்சா அது தங்காப்பில் போல இருக்குது. தமிழே என்னை ஈர்த்தது, குரலே என்னை இழுத்தது, இந்த வரிகள் சொல்லிட்டு கூட கேட்பாங்க. ஸோ டாக்டர் கிரேல். 16வது பாருங்கள், திருவாரூர் நான்மணி மாலை எத்தனை செய்யுள்களை கொண்டுள்ளது? 40 செய்யுள்களை கொண்டுள்ளது. 17வது, டேஷ் என்பவரின், ஓகேங்களா, டேஷ் என்பவரின் ஆங்கில பேச்சு வெள்ளியை போன்றது, வெள்ளியை போல ஒளிவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தை போன்று ஒளி வீசுகிறது என்று காந்தியடிகள் சொல்கிறார். காந்தி பற்றி லாஸ்ட் குரூப் 2, 4லேயே கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் மதன் மோகன் மாளவியா. ஓகேங்களா? 18வது பாருங்கள், கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு ஆகிய மொழிகள் செம்மொழிகளை பட்டியலிட்டவர் சாகத்தியலிங்கம். இல்லை, மொழிகளை காட்சி சாலை என்று சொன்னவரும் சாகத்தியலிங்கம் தான். 19வது பாருங்கள், காலமேக புலவர் பற்றி இவர் பற்றி கேள்வி கன்ஃபார்ம் இருக்குது. காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். ஆமாம். இவர் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள நந்தி கிராமம்னு சொல்கிறாங்க, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணெய் கிராமம் என்று 2 ஊரை சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக ஒரு ஊர் அவரது சொல்ல, நீங்கள் 2 ஊருமே படிச்சுங்க. ஓகேங்களா? கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள நந்தி கிராமம், விழுப்புரத்துக்கு அருகில் உள்ள எண்ணாயிரம். ஓகேங்களா? 2வது பாருங்கள், இது கரெக்டு. காலமேக புலவர் திருவரங்க கோயில் மடைப்பள்ளியில் பணிபுரிந்தார். சைவ சமயத்திலிருந்து வைணவத்துக்கு மாறல, தன் காதலிக்காக வைணவத்திலிருந்து தான் சைவத்திற்கு மாற்றியிருப்பார். ஸோ இதுதான் தவறு. கார்மேகம் போல கவிதை புனைந்து ஆற்றல் பெற்றதால் காலமேக புலவரின் அழைக்கப்படுகிறார். கரெக்டு. இருப்பொருள் அமைய நகைச்சுவோடு பாடுவதில் வல்லவர், அதுவும் கரெக்டு தான். 19வதுக்கு பி. ஓகேங்களா? 20வது பாருங்கள், சேரநாடு, ஒன் செகண்ட், சேரநாடு வேழமுடைத்தது, சோழ நாடு சோறு உடைத்தது, பாண்டிய நாடு முத்துடைத்தது, தொண்டை நாடு சான்றர் உடைத்தது. தொண்டை நாடு என்பது காஞ்சிபுரம் பகுதி, சுற்றுலா பகுதி. ஸோ 20வது ஏ ஆப்ஷன். ஓகேங்களா? 22 பாருங்கள், ஆல்ரெடி இந்த கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கருதி அகைன் கொடுத்துருக்கோம். சரியான பொருள் பெயர் அப்படியே மாற்றம் மருவி வந்துள்ளது. மதிரை, மருதை, அப்புறமே தற்போதுள்ள மதுரை தூங்கா நகரம் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? 22வது பாருங்கள், திருவிக்காவுடைய பொதுமை வேட்டல், ஓகேங்களா, என்ற நூலின் தெய்வ நிச்சயம் முதல் போற்றிய முறையும் வரை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 44 தலைப்பு, 430 பாக்கள் கொண்டுள்ளது. ஓகேங்களா? 23வது பாருங்கள், வாய்மை எனப்படுவது யாதெனில் மற்றவருக்கு தீங்கு தராத சொற்கள் சொல்லப்படுகிறது. நான்மணி மாலை, ஓகேங்களா, இடம்பெறாது. முத்து, பவளம், மரகதம், மாணிக்க மரணம், வைடூரியம் வராது. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். முதுமொழி மாலைன்னு சொல்லிட்டு குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கதை தான் இதெல்லாம். கிளியராக படிச்சுங்க. பஞ்சகவியம், நான்மணி மாலை, திரைக்கடமில் என்னென்ன மருந்து சொல்கிறாங்க, சிறுபஞ்ச மூலத்தில் என்னென்ன வேர்கள் சொல்கிறாங்க. 25வது பாருங்கள், நம் முன்னோர்கள் எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருள் குறியீடாக இட்ட பெயர் இடுகுறி பெயர். கரெக்டு. காரணம் அறிவியல் பெயர்கள் எல்லாம் இடுகுறி பெயர்களே. தமிழில் காரண பெயர்கள் மிகுதியாக உள்ளது, பிற மொழியில் இடுகுறி பெயர்கள் மிகுதியாக உள்ளது. ஸோ எல்லாம் கரெக்டாக ஆப்ஷன் டி. 25க்கு டி. 26 பாருங்கள், பண்டை தமிழ் இலக்கியங்களுள் இலக்கணங்கள் உரைநடை வடிவிலேயோ இருந்தன. ஓகேங்களா? 26 பாருங்கள்,
26க்கு ஆப்ஷன் 2 பாருங்கள். கலிப்பா முதலான செய்யுள் வகை நம்ம தமிழ் மொழியில் தான் இருக்குது, வேறு எம்மொழியுமே இல்லையா. வஞ்சிப்பா, கலிப்பா, ஆசிரியப்பா, தொல்லல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, வெண்பா. ஸோ இதில் கலிப்பான்றது நம்ம செய்யுள் தான், நம்ம தான் யூஸ் பண்ணியிருக்கிறோமா, மற்ற மொழியில் இல்லையா கலிப்பான்றது. அது கூட கேட்பாங்க, கலிப்பா வேறு மொழியில் இருக்கா இல்லையான்னு கேட்டால் இல்லை. 3வது பாருங்கள். தமிழில் வழங்கியுள்ள ஆயிரக்கணக்கான பேச்சு வழக்கு சொற்களும் நூல் வழக்கு சொற்களும் கால வெள்ளத்தில் மறைந்து போயின. எஞ்சியுள்ள பழஞ்சொற்களை கொண்டு தேவைக்கேற்ப புது சொற்களை புனைந்து பிற மொழி துணையின்றி தமிழில் தனித்து இயங்க இயலும். என்ன அழிஞ்சாலும் நம்ம மொழி எந்த ஒரு சேர்க்கை இல்லாமல் தனித்தியம் சொல்கிறாங்க, கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி. 27வது பாருங்கள். வந்தி என்னும் பெயருடைய கிழவிக்காக மண் சுமந்து யாரிடம் இறைவன் அடிப்பட்டார், பாண்டியனிடம் அடிப்பட்டார், இறைவன் அடிப்பட்டார். ஓகேங்களா, அவ்வளோ கடவுள் பக்தி. 28 பாருங்கள். கற்றலை விட சிறந்தது ஒழுக்கமுடைமை, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓகேங்களா, மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை. நம்ம நல்லா படிச்சுட்டோன்னு சொல்லக்கூடாது, படித்தவங்க எதிர்க்க போய் கரெக்டாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது கற்றதை மறவாமை. அங்கே போய் பேபன் முடிச்சுட்டுருக்கூடாது. இளமையை விட சிறந்தது, ஓகேங்களா, நோயற்ற வாழ்வு. அழகுடையதோட சிறந்தது நாணமுடைமை. ஓகேங்களா, அப்போது ஆப்ஷன் 28வதுக்கு சி. 29 பாருங்கள். மேழி பிடிக்கும் கை, வேல்வேந்தர் நோக்கும் கை, ஆழி தரித்து அருளும் கை என்ற அடிகளை பாடியவர் கம்பர். இதெல்லாம் புதுசாக படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் படிக்கணுமானா கண்டிப்பாக படித்தாகணுங்க, 100% படித்தாகணும். கம்பர்லாம் சிலபஸில் இருக்கார், கம்பருடைய நூற்றாண்டு. ஸோ இதெல்லாமே சிலபஸ் படி தான் கேட்டிருக்குது கொஷின்ஸ். பழைய புக்கா அப்படின்னு யோசிக்காதீங்க, கொஷின்ஸ் கேட்குறாங்க, இல்லைனா உங்களுக்கு தான். 30வது கேள்வி பாருங்கள். மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரைத்தான் திருக்குறள். 31வது கேள்வி பாருங்கள். தமிழில் இடுகுறி பெயர்கள் வந்து மிகவும் அதிகம் தான். இல்லை, இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம் தமிழில் காரண பெயர்கள் தான் அதிகம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஒருமை பன்மை என்னும் இருவகை எண் மட்டும் தமிழில் உண்டு. எல்லா மொழிகளும் எழுத்துக்களும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும். ஓகேங்களா, ஆனால் தமிழ் அவற்றுடன் சேர்த்து வாழ்வியலுக்கும் பொருள் இலக்கணத்தை கூறுகிறது. ஏன்னா எழுத்து சொல் பொருள்னு தொல்காப்பியமே 3 அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ஸோ இது கரெக்டு. 3வது பாருங்கள். வடமொழியில் ஒருமை இருமை பன்மை மூவகை உள்ளன. ஓகேங்களா, இதுவும் கரெக்டு. தமிழில் உயிர்கள் மற்றும் பொருள்களுக்கு மட்டும் பால் வேறுபாடு ஒன்று, பிற மொழியில் இத்தகைய பகுப்பு முறையில் என்றாங்க, இது தவறு. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா, 32வது பாருங்கள். தண்ணீர் இல்லாத தமிழ், ஓகேங்களா, என்ற பாடல் அந்த வரிகள் எங்கே இருக்குன்னா தண்டியல் அலங்காரத்தில் உள்ளது. ஓகேங்களா, 33வது பாருங்கள். கற்பிப்போர் கண் கொடுப்பாரோ அந்த கணக்காயர்னா ஆசிரியர், உரையினில் இரு செவி சேரோ என்பது வாணிதாசனுடைய வரிகள். அற்புதமான வரிவர், கணக்காயர்னு தெரிஞ்சுக்க. வாணிதாசர் பாவலர்மணி கவிஞரேர் என அழைக்கப்படுகிறார். 34வது. என் பணிந்த தென்கமலை ஈசனர் பூங்கோயில் என்பது திருவாரூர் நான்மணி மாலையில் உள்ள வரிகள். ஓகேங்களா, 35. நெல்லும் உயிரன்று என்ற பாடலை பாடியவர் மோசிக்கிறனார். ஓகேங்களா, அவருடைய இயற்றிய பாடல்கள் பாடுங்க. 35 தானே, ஆமாம். பாடல்கள் எந்தெந்த பாட்டில் அவர் இயற்றிருக்காருன்னா நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு என்ற 4 நூல்களிலும் அவர் பாடல் இயற்றியுள்ளார். சோழ நாட்டில் உள்ள மோசி என்னும் ஊரில் பிறந்தார். இல்லைங்க, இல்லை, இவர் பாண்டி நாட்டில் உள்ள மோசி என்ற ஊரில் பிறந்தார். கீரன் என்பது அவருடைய குடிப்பெயர். இது கரெக்டு, பட் இது தவறு. அதனால் 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. ஸோ ஆப்ஷன் பி வரும். உடல் சோர்வினால் அரசருக்குரிய கட்டிலில் முரசு கட்டிலில் உறங்கிய போது சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை என்ற அரசனால் கவரி வீசிய பெருமை பெற்றவர். ஸோ இதுவும் கரெக்டு. ஓகேங்களா, அடுத்த கேள்வி போலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் பி. இந்தியாவில் மட்டுமில்லாமல் வேறு எந்த நாடுகளில் தமிழர்கள் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? சிங்கப்பூர், மொரிஷியஸ். பிரசிடெண்ட்டாக எங்கன்னு கேட்டாங்கன்னா சிங்கப்பூர், மொரிஷியஸ். அடுத்து ஒரு பொறுத்துக. முதலாம் வேற்றுமை பாருங்கள். கண்ணன் வந்தான். ஸோ எந்த வேற்றுமை உருவும் மறைந்தவரில் எழுவாய் தொடர். ஸோ அது முதல் வேற்றுமை. 3ஆம் வேற்றுமை பாருங்கள். 1 செகண்ட். ஆள் ஆண் ஒடு ஓடு நொறும் தூங்கையான் ஆண் நுட்டா. ஸோ அது 2வது.
ஓகேங்களா. மூன்றாவது ஐந்தாம் வேற்றுமை பாருங்கள், கொடையில் இல்லின்னு வரணும். ஸோ இது நீங்கள் பொருள் வரும்போது ஐந்தாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமை வந்து குடையின் கல், கண் கால் மேல் கீழ்னு வரும். மேல் ஸோ சேவல். ஸோ 5 7ஆம் வேற்றுமை. ஸோ ஆப்ஷன் இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 38வது பாருங்கள், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்வது நன்னூலா இல்லை தொல்காப்பியம். முதலிரு சங்கத்தில் வழங்கிய இலக்கண நூல்கள் முத்தமிழ் பற்றியனவாக இருந்தன. கரெக்டு. பெற்றோரை குறிக்கும் அம்மையப்பன் என்பது நாஞ்சில் நாட்டு சொற்கள். கரெக்டு. வடமொழி உட்பட உலகப் பெருமொழிகள் பலவற்றிற்கும் வடிவத்தில் திரிந்து வழங்கி வருகின்றன. ஸோ அதுவும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 2 3 தவறு, 2 3 சரி, 1 தவறு. 39 பாருங்கள், ஈன்று புறந்தருந்தல் என் தலை கடனே என்று புறநானூற்று வரிகள். அதில் எத்தனை கடமைகள் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா. புறநானூறு நூல்லது 5 கடமைகளை கூறுகிறது. எத்தனை கடமைகளாம்? 5 கடமைகள். 5 கடமைகள் மட்டும் பாருங்கள். 5 கடமை என்னென்னு போய் தேடாதீங்க, அதெல்லாம் புக்கில் இல்லை, அதெல்லாம் கொஷின் கேட்க மாட்டாங்க. 40வது பாருங்கள், முகத்தில் 2 புண் உடையவர்கள் யார் அப்படி திருவள்ளுவர் கோபமாக திட்டார்னா, 2 கண் இருக்குது, அவங்க படிக்காம நேரத்துக்கு வச்சுக்கிறாங்க, வேஸ்ட்டு. அது கல்லாதவர்கள் 2 புண் வச்சுங்கிறான்னு அர்த்தம் அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. 41வது கேள்வி கம்பர் தொடர்பான கேள்வி. பிறந்த ஊர் தேரெழுந்தூர், மயிலாடுதுறைக்கு அண்மையில் உள்ளது. கரெக்டு. ஆதரித்தவர் சடைய பல்லல். கரெக்டு. கம்பருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. ஒட்டக்குத்தர் கம்பரெல்லாம் ஓர் காலம் 12ஆம் நூற்றாண்டு. இயற்றிய நூல் சடகோபர அந்தாதி, ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். சரிங்களா. 42வது கேள்வி புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 புறநானூறு. கரெக்ட் தான். 8 தொகை நூல்கள் 1. கரெக்டு. புறம் பற்றி 400 பாடல்களை கூறுகிறது. கரெக்டு. புறம் நூல். புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும். இந்நூலில் உள்ள பாடல்கள் பல்வேறு காலங்களில் பல்வேறு இடங்களில் வாழ்ந்த புலவர்களால் மன்னர்களால் பாடப்பட்டவை. கரெக்டு. புறநானூற்று பாடல்கள் மூலம் பண்டைய தமிழ் மன்னர்களின் அற உணர்வு, வீரம், கொடை, ஆட்சிச் சிறப்பு, கல்வி, பெருமை முதலியவற்றை புலவர்களின் பெருமிதம் எல்லாமே தமிழனுடைய நாகரிக பண்பாடுக்கு புறநானூறு இந்த காலம் வரையும் எடுத்துக்காட்டாக விளங்குறது. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஆப்ஷன் டி. 43வது பாருங்கள், திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார் திருவிக்காவுடைய காலம். ஆப்ஷன் சி. ஓகேங்களா. 1826 8 1883 டு 17 9 1953. ஓகேங்களா. 26 8 1882 பாரதியார் பிறந்திருப்பார். அடுத்த வருஷம் இவர் பிறந்திருக்காரு. நீடூழி காக்கும் கை காரலர் கை என்ற அடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காரலர் என்பது உழவரை கூறுகிறது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஒரு பொறுத்துக்க 45 நெல்லுக்கு நண்டோட. ஓகேங்களா. கரும்புக்கு 45 நெல்லுக்கு நண்டோட, கரும்புக்கு ஏரோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட. ஸோ 45வதுக்கு ஏ. 46வது பாருங்கள், மாந்தர்க்கு கற்றனை தூரும் மணற்கேணி என்ற குறள் எதுக்கு வருது? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. ஸோ ஆப்ஷன் ஏ. கல்வி மண் தோண்ட தோண்ட நீர் சுரக்குவது போல நாம் படிக்க படிக்க அறிவு பெருகும். ஸோ 46க்கு ஏ. 47க்கு பாருங்கள், திருவிக்கா அவர்களோட கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் துல்லம் என்னும் ஊரில் பிறந்தார். கரெக்டு. இவ்வூர் தற்போது தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. அதுவும் கரெக்டு. தண்டலம் என்பது சென்னைக்கு அடுத்தில் உள்ள போரூருக்கு தெற்கே உள்ளதுன்றாங்க. இந்த தெற்கே என்ற தவறு, போரூருக்கு மேற்கே உள்ளது. ஓகேங்களா. 3வது பாருங்கள், சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார். அதுவும் கரெக்டு. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இந்த தண்டலம் என்பது தற்போதும் இதே பெயரால் வழங்கப்பட்டு வருகிறது. போரூருக்கு மேற்கே தண்டலம். ஸ்ரீபெரும்புத்தூருக்கும் பூந்தமல்லிக்கும் நடுவில் தண்டலம் என்ற ஊர் இப்பவும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா. 48வது கேள்வி பாருங்கள், கசடு என்பது குற்றம். ஓகேங்களா. ஓப்பை என்பது மகிழ, ஏமாப்பு என்பது பாதுகாப்பு, காமுறுவர்னா விரும்புவர். ஸோ ஆப்ஷன் டி. ஓகேங்களா. 49வது கேள்வி ரொம்ப ஸ்டாண்டர்டாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும். ஏன்னா தமிழ் பழைய புக்கு படிக்கிறன்னு உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சிலபஸில் என்னென்ன ராபி சேதுப்பிள்ளை இருக்காங்களா, திருவிக்கா இருக்கலாம், அந்த வயசில் எடுத்துருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நீங்களாக மார்க் எழுதிட்டு உங்கள் டெஸ்ட் மார்க்கை அப்டேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தமிழ் இன்பம் என்பது யாருடைய நூல்? ராபி சேதுப்பிள்ளை அவர்களின் நூல். 50வது கேள்வி பாருங்கள், பஞ்சகவியம் என்பது இதில் இடம்பெறாது.
பால், தயிர், நெய் இருக்கும், மோர் வராது, சாணம், கோமியம். ஸோ 5 பொருட்கள் சேர்ந்ததான் பஞ்சகவ்யம். 51 தமிழகத்தில் வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது கோவையில். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. 52 பாருங்கள், தமிழ் மொழி பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமல்லாமல் தழைத்து ஓங்கவும் செய்யும் என்று சொன்னவர் கால்டுவெல். தமிழுக்காக வெளிநாட்டிலிருந்து அந்த தொண்டாற்றி உள்ள வீரமாமுனிவர் கால்டுவெல், ஜி போப் ரொம்ப குறிப்பிடத்தக்க பேர் மகனார்கள். ஓகேங்களா, தமிழ் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு தமிழ் புலவர்கள் பாடுபட்டாங்க. அதுக்கு அடுத்த நிலையில் இவங்களாம் பாடுபட்டுருங்க. வீரமாமுனிவர் லத்தீன் மொழியிலும், ஜி போப் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்க தமிழ் இன்னும் வளர்ந்துச்சு. ஓகேங்களா, 53வது பாருங்கள், எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றும் இயற்கையாக அமைந்த தென்மொழியே தமிழ் ஒன்றே என்று சொன்னவர் வள்ளலார். 54வது பாருங்கள், பண்ணி என்பது இசை, முணுசுழின்னு வருது பாருங்கள். வன்மை என்பது கொடை. ஓகேங்களா, முணுசுழி வன்மை வருது. ஓகேங்களா, 2 சுழி வன்மை வந்தால் கொடுமை வரும்னு நினைக்கிறேன். குற்றம். புரை என்பது குற்றம், எய்யாமை என்பது வருந்தாமை. ஸோ ஆப்ஷன் டி. 55 ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்லுமாக திருவள்ளுவர் கூறுவது கல்வி செல்லுமே. ஓகேங்களா, கொடை, வீரம், அன்பு, வீரம் எல்லாம் போய்டும், கல்வி மட்டுமே. 56 பாருங்கள், கரும்பு மணமும் இனிப்பும் உயிரும் நின்னடி படைத்து விட்டோம். புது கவிதையின் தந்தை நாப்பேச்சமூர்த்தி. அவருடைய வழிகள் பொங்கல் வழிபாடு, கடவுளை எப்படி வழிபடுறான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ 57 பெண்மையில் தாய்மை வைத்த. ஓகேங்களா, பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனே போற்றி போற்றி என்று சொன்னவர் பொதுமை வெட்டல் திருவிக்கா. ஓகேங்களா, திருக்குறள் எத்தனை மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 59 பொய்மை வாய்மை இடத்தே. ஓகேங்களா, ஒரு பொறுத்துக திருக்குறள் சம்பந்தமாக வாய்மை என்ற தலைப்பில் எடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, பொய்மை வாய்மை இடத்தே புரை தீர்த்த நன்மை பயக்கமெனின் தன்னெஞ்சு அறிவது பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இது எரிஞ்சு குற்றம் பண்ணிங்கன்னா உங்களை நீங்களே வருத்திப்பீங்க. உள்ளத்தால் பொய்யாத ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். மனதோடு வாய்மை மொழிமின் தவத்தோடு தானம். தவத்தோடு தானம் வாரின் தலை. ஸோ ஆப்ஷன் டி. 60வது கேள்வி பாருங்கள், லாஸ்ட் கொஷின். முக்குடர் பல்லு. ஓகேங்களா, எந்த ஒரு டாப்பிக்குமே இது பண்ணல, வெரி இம்பார்ட்டன்ட் எடுத்துருக்கோம். ஸோ கேளுங்க. 60வது கொஷின், இந்நூலின் ஆசிரியர் பெயர் தெரியாது. முக்குடர் பல்லின் ஆசிரியர் பெயர் தெரியாது. ஓகேங்களா, மருத நிலத்தில் வாழ்கிற ஒரு பல்லர்கள் விழோ செய்கிறவங்களோட கேலி கதை சொல்கிறது தான் முக்குடர் பல்லு. பல்லு வகை புலன்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ளார். இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேங்களா, ஆயினும் நாடக பாங்கில் அமைந்த இந்நூலை இயற்றியவர் என்னாயின புலவர்னு ஒரு அசீமில் சொல்கிறாங்க. கரெக்டு. சந்தனயம் அமைத்த பாக்களை கொண்ட இந்நூல் திருநெல்வேலி மாவட்டம் பேச்சு வழக்கில் அமைந்துள்ளது. எந்த மாவட்டம்னா திருநெல்வேலி மாவட்டம். கரெக்டு. நீர் நிறைந்த பள்ளமான சேற்று நில உழவுத் தொழில் செய்து வந்த பாமர மக்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரித்து கூறுவதாக அமைந்த நூல் முக்குடர் பல்லு. ஆப்ஷன் டி. எல்லாமே கரெக்டு. ஓகேங்களா, தீதும் நன்றும் பிறர் தரவாதா. ஓகேங்களா, ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்டில் உங்கள் மார்க் அப்டேட் பண்ணுங்கள். இன்னும் வீடியோவில் ஏதாவது சொல்லணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். பாரதி டிஎன்பிசி அகாடமி.